எங்க ஏரியால வந்து ரோடுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஜல்லியை மட்டும் போட்டால வேண்டி வேற எதுவும் பண்ணல. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெருமாள்பட்டி கிராம சபா 29/3/25 நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் குறை கேட்க கலெக்டர் ஆபீஸில் இருந்து மக்கள் குறை கேட்க பெருமாள்பட்டு கிராம சபாவில் வந்திருப்பவரிடம் மக்கள் குறைகளை அவங்கவுங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த நகரிலும் மக்கள் குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்டு அவர்கள் பதிவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நமது வேப்பம்பட்டி பெருமாள்பட்டு இடையே உள்ள அனைத்து குறைகளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் நமது முல்லை நகர் மக்கள், கிரீன் சிட்டி உள்ள மக்கள், ஆர்கே நகர் உள்ள மக்கள் மற்றும் அனைத்து மக்களும் கூடியிருந்து தங்கள் நகரில் உள்ள குறைகளை அப்பப்போ அந்த குறைகளை கிராம சபாவில் எடுத்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். கிராம சபாவில் வந்திருப்பவர்கள் அந்த குறைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மற்றும் நமது முன்னாள் கவுன்சிலர் அவர்களும் அந்த கிராம சபையில் குறைகளை அவரும் கூறிக்கொண்டிருக்கிறார். நமது மருத்துவமனையில் செல்வதற்கு பாதை இல்லாதனால் அந்த குறையும் மக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த குறையையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு சாலை வசதி மற்றும் ஆங்காங்கே மின்சாரம் வசதி மற்றும் நீர் வசதி, குழாய் நீர் அமைப்பது, அனைத்து குறைகளும் அந்தந்த நகர் மக்கள் தங்களுக்காக தேவையான குறைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் இப்போ அந்த ஜல்லியில கடந்து வர முடியாம நிறைய பிரச்சனைகள், பைக் ஓட்டுறாங்க, குழந்தைகள் விழுந்துடுறாங்க. அதனால வந்து இன்ஜினியர் வந்து அந்த செம்மண் போட்டு விட்டாங்க. எல்லாரும் நிறைய இடத்துல ஜல்லி பண்ணிருக்காங்க ரோட்ல. அதே போல வந்து நம்ம அரசாங்க மருத்துவமனை இருக்கு, அது ரோடு வசதி இல்லாத தொட்டு ஸ்ரீராம் காலேஜில் போக சொல்ல பிரச்சனைகள் உருவாகுது. ஆட்டோ போக முடியாத பிரச்சனை. நைட் டியூட்டியில் அன்னைக்கு வெளியில் ஒரு 11 மணிக்கு போகிறதுனா பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறதால போக முடியல. அதுக்கான பாதை வந்து பக்கத்தில் இருக்குது. அதுக்கான ரோடு வசதி ஏற்படுத்தி விடுவோம் கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ, நாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்வாழ்வு சங்கத்தின் மூலமா பெருமாள்பட்டிலேருந்து இது கோரிக்கை கேட்கிறோம். எங்க நகர்ல கொஞ்சம் ஒரு தாரல் ரோடு போட்டு தர மாதிரி கேட்கணும். அதுல எங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த மழை நீர் தண்ணி வந்து போய் ஊழ மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குளம் கொஞ்சம் சீரமைக்கணும். அது ரொம்ப நாளா பாழடைஞ்சு அப்படியே இருக்கு. அது சீரமைச்சு கொடுத்தீங்கன்னா அது பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதுலேயே அந்த மோட்டர் போட்டு அந்த சோலார் மூலியமா போடலாம். அப்புறம் அந்த காலத்துல போர் போட்டு தண்ணி எடுத்துருந்தாங்க. அது போர் வந்து எல்லாமே பாழடைஞ்சு போயிருக்கு. அதை கொஞ்சம் சீரமைச்சு கொடுத்தீங்கன்னா அதுவும் எங்களுக்கு நல்லா இருக்கும். பிறகு அங்கே ஓவர் டேங்க் வந்து கட்டி விட்டுறாங்க. அந்த ஓவர் டேங்க்ல தண்ணி கீழே சிந்திக்கிட்டே இருக்கு நைட்டு முழுக்கும். அது அந்த இடமே ரொம்ப பாழடைஞ்சு போன மாதிரி இருக்கு. செடியும் முண்டமா அந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி போட்டு ஒரு தொட்டி மாதிரி கட்டினா அந்த தண்ணி வந்து சேமித்து இருக்கும். அந்த தண்ணி நம்ம திரும்ப அந்த மோட்டர் வச்சு செடிக்கும் இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது அப்படியே போய் காவால சேர்ந்து அழுக்கு தண்ணி ஆகிடுச்சு. அதனால பக்கம் இருக்கிற வீடுகளெல்லாம் அந்த கொசு தொல்லைகள் அதிகமாக வந்துருக்கு அதனால அந்த இன்னும் கொஞ்சம் பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டுக்கோங்க. ரொம்ப நன்றி சார். என் பேர் சுரேஷ் பாபு, சஞ்சீவ் நகர்லேருந்து வரேன். எங்கள் ரோடுக்கு கேட்டிருந்தோம் ரோடு போட சொல்லி. ஜல்லி வண்டி கொட்டி கிட்டே ஒரு 2 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் அந்த ஜல்லி கொட்டினதில் வந்து அந்த கொட்டி அப்படியே திருப்பி அதை அமைங்கி
மண்ணோடு மண்ணாவே போயிடுச்சு. இப்போ மழை காலத்தில் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் இடத்துல கொஞ்சம் ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து செப்டிக் டேங்க் மூலிமா நம்ம எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்குன்னு ஒரு இடத்த அமைச்சு கழிவுநீர் அங்கே போய் விழுற மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணால் இப்போ வந்து வேப்பம்பட்டு டெவலப்மெண்ட் ஏரியாவாக இருக்குது. அதனால அதை சேர்ந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ, நன்றி. திவ்யா. நான் வந்து கிரீன் சிட்டி வந்து எங்கள் மகாலட்சுமி நகர். ஈவன் அந்த நேம் கூட யாருக்கும் தெரியுமா தெரியல. என்னன்னா இப்போ அந்த கிரீன் சிட்டி அப்பார்ட்மெண்ட் கிட்ட வந்து ஒரு பக்கத்தில் ஒரு 4 வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு மட்டும் அப்ரூவல் வந்துச்சா இல்லை அவங்களே காசு போட்டு ரோடு போட்டோமா அதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த 4 வீடுக்கு மட்டும்தான் ரோடு போட்டிருக்காங்க. நான் எங்கள் அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து குழந்தை பிறந்து அந்த பையனுக்கு இப்போ 3rd பர்த்டே கொண்டாட போகிறோம். ஸ்டில் எங்கள் வீட்டுக்கு வந்து ரோடு இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆட்டோ வந்து 1/2 கிலோமீட்டருக்கு அந்த சைடு தான் நிறுத்துவாங்க. ஏன்னா ஆட்டோ கூட அங்கே வர்றதுக்கு ரோடு வசதி இல்லை ப்ராப்பராக. பட் வி ஆர் பேயிங் டேக்ஸ் எவ்ரி இயர் ப்ராப்பர்லி. கரெக்டான வாட்டர் இல்லை. கிரவுண்ட் வாட்டர் வந்து அங்கே சால்ட் வாட்டர். அது பில்டர் எங்ககிட்ட சொல்லாதனால நாங்கள் இங்கே வந்துட்டோம் தெரியாமல். அது வந்து எங்கள் மேலே தான் மிஸ்டேக்ஸ். ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பஞ்சாயத்து வாட்டர் வர்றதுமே ரொம்ப கசகுது. அதுக்கு நான் RO வாட்டர் யூஸ் பண்ணால் தான் ப்ராப்பராக தண்ணி குடிக்கவே முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரி மந்த் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மட்டுமே எங்களுக்கு 5,000 ஆகுது பிகாஸ் ஆஃப் வாட்டர் இஷ்யூ. ப்ராப்பரான ரோடு இல்லை. ஸ்ட்ரீட் லைட்டுக்கு மந்த்லி நாங்கள் கெஞ்சணும், சார் ஒழுங்காக ஒர்க் ஆகுது சார், ஸ்விட்ச் போடணும். இதுக்கு ப்ராப்பராக ஒழுங்காக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது நாங்கள் தான். இதுக்கு ஈவனாக ஒரு பவராகவே இருக்காது. ஈவன் நீங்கள் மொபைலில் இருக்க டார்ச் லைட் கூட அவ்வளோ பவராக இருக்கும். பட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற லைட்ஸ் வந்து பவராக இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப லோ வோல்டேஜா என்ன பவராக என்னன்னு தெரியல. இப்போ நாங்கள் ஆட்டோவில் வரணும்னா இன்னும் 1/2 கிலோமீட்டருக்கு அந்த சைட், அது ரைனி சீசனில் சுத்தமாக தண்ணி அங்கே நிற்கிறதுனால செம்மன்றதுனால வண்டி மாட்டிக்கும். ஈவன் எங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறதுனா கூட நான் வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டில் என்னோட பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க வீட்டுக்குள்ளே என்னோட வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 500 மீட்டர் வாக் பண்ணால் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியும். அந்த அளவு செம்மண் ஏரியா அது. ஜஸ்ட் எங்களுக்கு தார் ரோடுலாம் போட வேணாம். ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஜல்லியை கட்டி விட்டால் கூட ஆட்டோவெலாம் வந்துட்டு போவோம். எமர்ஜென்சி கூட அங்கே வரதுக்கு ஆள் இல்லை. நாங்கள் நடந்து வந்து வண்டியில் வந்தால் தான் நாங்கள் வரவே முடியும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு 30க்கு மேலே மனு கொடுத்துருப்போம். பட் எதுவுமே எங்களுக்கு வந்து இல்லை, எந்த ஒரு இதுவும் நடக்கல. நான் மட்டும் சைன் போட்டு மனு கொடுக்கல, எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு 50 பேர்கிட்ட வந்து மனு கொடுத்துருப்பாங்க. எந்த வித ஆக்ஷனும் நடக்கல. மெயினாக எங்கள் ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூ, அது வந்து பஞ்சாயத்து வாட்டர். கிரவுண்ட் வாட்டர் நான் யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பல, பிகாஸ் அதை நாங்கள் பார்க்காம வந்துட்டோம். பட் அங்கே வர பஞ்சாயத்து வாட்டர் கூட இப்போ ஒரு 1 மந்த்தாக 1.5 மந்த்ஸாக வந்து நார்மல் வாட்டர் கிடையாது. அது ரொம்ப கசக்குது, சுத்தமாக குடிக்கவும் முடியல அந்த வாட்டர்.